மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வரியா பாடுற, தொடர்ந்து பாடலாமா? இதயங்கள் மகிழட்டும், பாடுங்க. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், முகங்கள் மலரட்டும். மீண்டுமாக, இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. பாடுவோமா? மகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். பாடுங்க. மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. பாடற்குழுவோடு இணைந்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். பாடுவோம். மகிழட்டும். மீண்டுமாக, இதயங்கள் மகிழட்டும், மகிழட்டும். முகங்கள் மலரட்டும். பாடுவோம். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். பாடுவோம். தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார்.
வைத்துள்ளார். உள்ளங்கைகளிலே பொறித்து மீண்டுமாக வைத்துள்ளார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். கைகளை உயர்த்தி கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நிற்போம். கோடி நன்றி, கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கரங்களை தட்டி மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். தாய் மறந்தாலும் அவ மறக்கவே மாட்டார். மீண்டுமாக தாய் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். தாய் மறந்தாலும் அவ மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். உற்சாகமாக கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நம்ம இறைவார்த்தை பகுதி இன்னைக்கு என்ன? எசாயா 43. சேர்ந்து படிப்போமா? மீண்டுமாக முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புதுச் செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு சின்ன, அதாவது முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் சொன்னல, அது எதை மறக்கணும்? வாழ்க்கைக்கு பாவ செயல்கள் அனைத்தையும் மறக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடந்த பிட்டர்னஸ், கசப்புகள், அது துன்பம், இதெல்லாம் என்னடா இப்படி ஒரு சூழ்நிலையை வாழ்க்கையில் நான் சந்திக்க முடியுமா, போய் முட்டுச்சந்தில் மாட்டி ஒரு வழி கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற அளவுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அந்த முட்டுச்சந்து மாட்டும் போது சின்ன ஒரு ஞாபகம் வருது. ஒரு பையன் ஒரு கடைக்கு போனானா, கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது பக்கத்தில் ஒரு நாய் அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சான். பார்த்துட்டே இருக்கும்பொழுது, ஐயோ நம்ம நாய் பார்க்குதே, நாய் பார்த்தாவே கொஞ்சம் பயம் வரும்ல திடீர்னு. ஏதோ பொருள் வாங்கிட்டு போகும்போது நாய் துரத்த ஆரம்பிச்சோன்னே ஐயோ பயந்துட்டு இந்த பையனை ஓடுறான். ஓடி போயிட்டு ஒரு முட்டுச்சந்தில் மாட்டிக்கிறான். நாய் பின்னாடி இருக்குது. ஒரு வேளை மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நாய் கடிச்சிருக்கும், ஏதாவது நடந்திருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் இப்படிதான், ஏதாவது ஒரு சூழ்நிலையில முட்டுச்சந்தில் போய் மாட்டின மாதிரி அப்படியே இருப்போம். ஆனால் ஆண்டவர் இறை வார்த்தை மட்டும் என்ன பண்ணும், மரியன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்ற சொன்னல, ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரால் முடியாததுன்னு ஒரு வார்த்தை இருக்குதா அப்படின்னு இல்லவே இல்லை. ஆண்டவரால் எல்லாம் கூடும்.
ஆமேன் என்று நமது நம்பிக்கையை ஆண்டவர் பாதத்தில் வைத்து நாம் ஆண்டவருக்கான வழியை எதிர்நோக்குகிற பொழுது ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் அப்படின்னா நமது பாவ வாழ்க்கையை மறக்கணும். ஆனால் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். எதை நினைக்கணுமோ அதை நினைக்கணும், எதை மறக்கணுமோ அதை மறக்கணும். இது எப்படி சொல்றது, நமது வாழ்க்கையினோட மிகப்பெரிய ஒரு ரகசியம். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ரகசியம் தான். ஆண்டவர் நமக்கென மாபெரும் செயல்களை, வியத்தகு செயல்களை அப்படியே எண்ணி வியந்து ஆண்டவருக்குள்ளாக இருக்கணும். நமது பாவ வாழ்வை நாம் மறந்து விட வேணும். இதுதான் இந்த தவக்காலத்தினுடைய ஒரு முக்கிய அழைப்பு. ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சார்னு ஒரு கேள்வி வருது. ஒரு சில பேர் இருப்பாங்க, இந்த கோயிலுக்கு போய் என்னத்தை நான் கட்டிக்கிட்டேன், அதுக்கு வீட்டில் இருந்தா கூட வேலையை பார்ப்போன்ற ஒரு எப்படி சொல்றது, ஒரு உலக மனப்பான்மை இப்ப அதிகமா எல்லாத்துக்கும் பாதிக்குது, எல்லாத்துக்கும் பாதிக்குது. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தினுடைய டெவலப்மெண்ட் அதிகமாக அதிகமாக நமக்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது என்டர்டைன்மெண்ட்டோ சரி, நம்ம வாழ்க்கையிலுடைய எல்லா பணிகளும் அதிகமாக அதிகமாக பணியை மட்டும் நம்ம பார்க்கிறோம், நம்மை படைத்தவரை மறந்து விடுகிறோம். பணியை மட்டும் உயர்வாக பார்க்கிறோம், படைத்தவனை மறந்து விடுகிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அப்ப ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், தொடக்கத்துல ஆண்டவர் என்னை படைக்கின்ற பொழுதே, நல்லா பாத்துக்கோ, படைக்கின்ற பொழுது எப்படி படைச்சார், அவரது சாயலில் படைச்சார், அவரது உருவத்தில் படைச்சார். அப்ப நான் யாரால் படைக்கப்பட்டிருக்கிறேன், யார் சாயல தாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கும் போது, மனிதனை படைக்கும் போது ஒரு தனித்துவமான படைப்பு. நாம தனித்துவமான படைப்பு, நாம் அனைவருமே தனித்துவமான படைப்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா பாருங்க, அப்படியே நிலத்துல மண்ணை எடுத்து அப்படியே உயிர் மூச்சு ஊத காத்து அப்படியே ஊதி, தொடக்க நூல் புத்தகத்துல அப்படியே எடுத்து பாத்தீங்களா, நமக்கு பழக்கப்பட்ட பகுதி தான் அது. உயிர் மூச்சு காத்து அப்படியே ஊதுறாரு, அப்படியே ஸ்பிரிட்டை கொடுக்கிறாரு, அந்த ஆவியை கொடுக்கிறாரு. தம் உருவிலும் தம் சாயலிலும் ஆண்டவர் நம்ம படைக்கின்ற பொழுதே அவரது அன்பின் நிமித்தமாக தான் படைத்திருக்கிறாரு, அன்பின் நிமித்தமாக தான் படைத்திருக்கிறார். கடவுள் எப்படி இருப்பாரு, அன்பே உருவானவர். God is love, love is God. கடவுள் அன்பே உருவானவர். அந்த அன்பே உருவானவர் அவர் உருவத்தை, அன்பின் உருவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் அன்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் சாயலை தாங்கி இருக்கிறேன், அவர் உருவத்தை தாங்கி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது முதல்ல இதுதான், முதல்ல இதுதான். அது இல்லாம இந்த கிறிஸ்தவ வாழ்வு இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய அழைப்பு. இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு உன்னதமான அழைப்பு. ஒவ்வொரு அந்த இறைவாக்கினர்களை அழைக்கின்ற போது கூட, இன்னைக்கு பிரதர் சுட்டி காட்டார்ல எரேமியாவோட அழைப்பு, எரேமியாவோட அழைப்புல கூட தாயின் கருவில் உருவாகும் முன்பு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், அவர் அபிஷேகம் செஞ்சாரு, திருநிலைப்படுத்தினார், என்ன செய்யணுமோ அந்த பணியை கூட அப்பவே கற்றுக் கொடுத்தார். பிரைஸ் எல்லாம். ஒவ்வொரு படைப்பு, ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்திலே உருவாகின்ற பொழுது ஆண்டவரது ஆட்சிக்குள்ளாக, அவரது அரசுக்குள்ளாக, அவரது அனுகிரகத்திற்குள்ளாக நாம் இருக்கிற பொழுது ஆண்டவரது வல்லமையால் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் எல்லாம். நமது படைப்பை மட்டும் நினைச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதுவே மிகப்பெரிய வியப்பு. அந்த அகஸ்தினாரும் சரி, புனித அகஸ்தினாரும் தாமஸ் அக்வினாஸும், இவங்கெல்லாம் கடவுளை பற்றி சொல்கின்ற பொழுது படைப்பிலிருந்து ஆண்டவரை கண்டு கொள்ளலாம், படைப்பு நிமித்தம் ஆண்டவரை கண்டு கொள்ளலாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் என்னை தானே படைச்சிருக்காரு, அப்ப என்னில் நான் ஆண்டவரை கண்டு கொள்ள வேண்டும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இதை மட்டும் நினைச்சுக்கோ, என்னில் நான் ஆண்டவரை கண்டு கொள்ள வேண்டும், என்னில் நான் ஆண்டவரை கண்டு கொள்ள வேண்டும்.
என் வாழ்க்கை, எனது படைப்பு, எனது முகம், என் கலரு, என்னுடைய அப்படி சொல்றது முக லட்சணங்கள், இதெல்லாம் கடவுளது ஆசீர்வாதம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அன்புக்குரியவர்களே, நமது கிறிஸ்தவ வாழ்வு அன்பின் வாழ்வுன்னு சொன்னேன். அவரது அன்பே உருவான தன்மையிலிருந்து நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்த அன்பினுடைய உருவாக்கத்தால் உருவாகிய நாம் எத்தகைய வாழ்வை வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு கடமை இருக்குது, அந்த கடமை தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய கட்டளையே. கிறிஸ்துவனுடைய வாழ்வினுடைய கட்டளை என்ன? ஒரே கட்டளை, அன்பு கட்டளை. அன்பால் நம்மை படைத்த ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? அன்பு கட்டளையா 10 கட்டளை படிச்சிருப்போம், ஆமாவா? ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கு. இங்கே திருமறைச்சுவடி ஆலயத்துக்கு உமக்கு கத்தாவான சர்வேஸ்வரர் நாமே நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரர் உமக்கு இல்லாமல் போவதாக, ஓய்வு நல்ல பிரஸ்தம கடைபடி பிதாவையும் அது சங்கீத்திருப்பாய பழைய வருஷன், அப்படிதானே? ஏன்னா நான் அப்பதான் படித்தேன், அதனால தான் ஞாபகம் வருது. அன்புக்குரியவர்களே, இந்த 10 கட்டளையிலும் கூட ஆண்டவர் அன்பின் நிமித்தமாக தான் நம்மை படைத்திருக்கிறார். கடவுளை அன்பு செய், பிறரை அன்பு செய். கடவுளை அன்பு செய், பிறரை அன்பு செய். கட்டளைகளாம் திறந்த கட்டளை. இணைச்சட்டம் 6வது அதிகாரம். இணைச்சட்டம் 6வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், தெரியுமா? என்ன படிக்கிறோம்? இணைச்சட்ட புத்தகம் 6. இதெல்லாம் நமக்கு எப்படி சொல்றது, மிக முக்கியமான பழகிய பகுதிகள். இணைச்சட்டம் எஸ். அப்ப இணைச்சட்டம் 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் நம்ம அன்பு கட்டளையால ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே உருவாக்கி இருக்கிறார். மாபெரும் கட்டளை, மாபெரும் கட்டளைன்ற பகுதி இருக்கும் இணைச்சட்ட புத்தகத்துல. எனவே இந்த விஷயம் நம்ம ஆண்டவர் இதே தான் அடிக்கொட்டுவார். தலைச்சிறந்த கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவர் அன்பு செய், உன் மீது காட்டுகின்ற அன்பை பிறர் மீது காட்ட வேண்டும். இதுதான் நமது வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இந்த கட்டளை வாழ்வு நமது வாழ்விலே நிறைந்திருக்க வேண்டும். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு கீழ்ப்படிதல் உண்டு. கிறிஸ்தவ வாழ்வினுடைய கீழ்ப்படிதல் என்னன்னா அன்பு. கிறிஸ்தவ வாழ்வினுடைய கீழ்ப்படிதல் என்பது அன்பு. யூசுவலா நான் அதிகமாக பிறருக்கு சொல்லுவேன், அதாவது நமக்குள்ள சண்டை வரும், சச்சரவு வரும். இங்க இருக்க ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்களே ஒருத்தவங்க சண்டை போடுவீங்க, அநேகமா பேசாம கூட இருப்பீங்க. அப்படி தெரியல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம். கடவுள் என்ன தன் உருவில சாயலை படைச்சிருக்கிறாரு. கடவுள் உருவில் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் மற்றவங்களும் எந்த உருவில் படைக்கப்பட்டிருக்காங்க? அதே உருவில் தான் படைக்கப்பட்டிருக்காங்க. நான் பிறரை தீர்ப்பிட்டாலோ பிறரை திட்டினாலோ யாரை திட்டுறோம்? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமது வாழ்வினுடைய ஒரு அழைத்தல், இந்த அழைத்தலுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன புரிதல்களை நாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாவே அது ரொம்ப தெளிவா இருக்கும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அன்புக்குரியவர்களே, இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த தவக்காலத்துல நாம எதை நினைத்து பார்க்கிறோம்னா, கடவுள் என் வாழ்விலே செய்த மாபெரும் செயல்களை நாம் நினைவு கூற போகிறோம். அப்ப என்னுடைய படைப்பு, என்னுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில கடவுளது அன்பின் நிமித்தத்தால் எந்த அளவுக்கு என்னை நான் வளர்த்திருக்கிறேன். ஒருவேளை வளர்க்க மறந்த பகுதிகள், அது கசப்பா இருந்துச்சுன்னா அதை மறந்துரு. கடவுள் அன்பை மட்டும் நினைவு கூறுவோம். கடவுள் அன்பை மட்டும் நினைவு கூறுவோம். ஆண்டவரது கரத்திலே நாமை ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த தவக்காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அப்படியே எப்படி சொல்றது, ஒருவேளை நமது வாழ்வில் நடந்திருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்றது மறக்க முடியாத வேதனைகளோ கஷ்டங்களோ இருந்தாலும், மறக்க முடியாத வேதனைகளோ துன்பங்களோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஆண்டவர் பாதத்தில் வைத்து மனம் திரும்ப வேண்டும். அதுதான் நம்ம செய்யணும். முடியாதவைகள் தான் ஓகே, இதை மறந்து முடியும்னா முடிஞ்சிருங்க, அதை மறந்துடலாம். ஆனால் மறக்க முடியாத காயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதை மறப்பதற்கான ஆற்றலை கடவுள்கிட்ட கேட்கணும். எனவே கண்களை மூடி இந்த பாடலை மட்டும், சரிங்களா, இதை பாடுவோம். ஆண்டவரது பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டவர் என் வாழ்விலே செய்த பல்வேறு நலன்கள், வியத்தகு செயல்கள் எல்லாத்தையும் நினைவு கூறுவோம். நம்ம நினச்சி பார்த்துருப்போம், இதெல்லாம் என் வாழ்க்கையில் எப்படி நான் வளர்ந்துருப்பேன், எப்படி நான் முன்னேறி இருப்பேன்னு தெரிஞ்சிருக்கலாம்.
ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். இந்த காலகட்டத்தில் கடவுள் நம்ம உயர்த்திட்டு ஒரு மேலான இடத்துல வச்சிருப்பார். நம்மளே நினச்சிருப்போம், பரவாயில்ல, கடவுளது அனுகிரகம், கடவுளது எப்படி சொல்றது, அந்த ஒரு ஆற்றல், கிருபை எல்லாம் என் மேலே இருந்திருக்கு, அதனால தான் கடவுள் என்னை உயர்த்திருக்கார், கடவுள் என்னை உயர்த்திருக்கார். ஆமாவா? நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்ந்திருக்கோம் அப்படின்னா எல்லாம் கடவுளால், எல்லாம் அவரால். எனவே மீண்டுமாக நாம் இந்த பாடல் வழியாக அப்படியே கண்களை மூடி, இல்லைன்னா அந்த கண்களை பாட்டை பார்த்து தியானித்தவர்களாக, ஆண்டவரே நீதான் எங்களை படைத்திருக்கிறேன், உங்கள் திருக்கரத்தால் அப்படியே அந்த மண்ணை அப்படியே போட்டு அப்படியே பிசைஞ்சி ஒரு குயவன் எப்படி வந்து அப்படியே ஒரு ஷேப்பை கொடுத்தாரோ, மூக்கு வச்சு காது வச்சு கண்ணை வச்சு படைச்சாரோ, அதே போல என்னை வணைஞ்சிருக்கீங்க, என்ன வணைஞ்சிருக்கீங்க. என் வாழ்க்கையை நீங்க தான் வந்து எல்லாம் எப்படி சொல்றது மேம்படுத்திருக்கீங்க. நான் மீண்டுமாக உங்களது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் ஒவ்வொரு நாளுமே சரி, நான் நடக்கின்றது, நினைப்பது, போகின்றது, வருகின்றது, அதாவது என் வாழ்க்கையில இது முடியாத காரியம் என்று நினைத்து உமது அனுகிரகத்தால் முடித்த காரியங்கள் அனைத்தையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே மீண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். மீண்டுமாக உமது திருக்கரம் என் மீது படட்டும், என் மீது படட்டும். நீர் மீண்டுமாக என்னது வாழ்வை வணையுங்க, ஒரு ஷேப் மீண்டுமாக என்னை ரிகவர் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். சித்தம் போ நடத்திடுமே, உயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே, குயவன் கையில் ஆண்டவரே கரத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே உருவாக்குங்க. உமது கரம் மீது பட்டு கொண்டிருக்கிறது, நீ உருவாக்குகிறீர். உமது ஆசீர்வாதம் தான் எங்களை உயர்த்திருக்கிறது, உமது இறை வார்த்தை தான் எங்களுக்கு உரு கொடுத்திருக்கிறது. எங்கள் இதயத்திலும் ஆறுதலாகவும் எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சமாக இருப்பது எல்லாமே நீங்க தான். என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான். நான் என் வாழ்க்கையில என்னுடைய அறிவோ திறமையோ எனது ஸ்கில்லோ எதுவுமே கிடையாது. ஐ எம் நத்திங். நீங்க தான் எல்லாம். இறை வார்த்தை வசனம் தியானிக்கையில் என் வாழ்க்கைக்குள்ளாக கலக்கின்ற பொழுது என் இதயத்தில் வாழ்க்கையில் ஆறுதல், ஆற்றல், இருள் இருந்தாலும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற பொழுதும் வெளிச்சம் நமது படைப்பு, நமது வாழ்வினுடைய ஆசை, கடவுள் என் மீது காட்டிய அளவற்ற அன்பு,
எல்லாம் தான் நான், எல்லாம் தான் நான். நீர் என்னை உருவாக்கி இருக்கிற வணைந்து உயிர் மூச்சை கொடுத்தேன். ஆண்டவரே, தவ காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த புது வாழ்வுக்குள்ளாக நான் வேரூன்றி இருக்க, உமது பலத்தில் உமது ஆற்றில் நான் நிலை பெயராது இருக்க எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏதோ ஒரு வேளை வருத்தங்களும் வீழ்ச்சிகளும் இன்னும் நாங்கள் எங்கள் வாழ்விலே நீர் கொடுத்த உறவுகளுக்குள்ளாக இன்னும் பலத்தை அதிகரிக்க வேண்டும். எங்கள் வாழ்விலே நாங்கள் இன்னும் மனமாற்றம் முழுமையாக தேவை என்றால், அன்பு ஆண்டவரே, இதோ எங்களை மீண்டுமாக உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வணையுங்க, எங்களை மீண்டும் உருவாக்குங்க. உமது அன்பால் எங்களை நிறைத்திருங்க, உமது அன்பால் நிறைத்திருங்க. எங்கள் சுவாசம் நாங்கள் உள்ளிருக்கின்ற பொழுதும் வெளிவிடுகின்ற பொழுதும் அன்புமயமாகவே இருக்க வேண்டும், அன்புமயமாக இருக்க வேண்டும். எங்களது குடும்பம் அன்புமயமாக இருக்க வேண்டும், இறைமயமாக இருக்க வேண்டும். என் வாழ்வு இறை வார்த்தை என்ற பாதையிலே நடக்க வேண்டும், அன்பு என்ற பாதையிலே நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுமே இதோ ஒருவேளை அந்த மாற்றானுடைய சூழ்ச்சிகள் எங்கள் வாழ்விலே தடைகளாக இருந்தாலும், அன்பு ஆண்டவரே, அந்த தடைகளை நாங்கள் தகர்க்க வேண்டும். எங்கள் வாழ்விலே அந்த மாற்றானின் சூழ்ச்சிகள் நிலை கொண்டிருந்தாலும் அதை நாங்கள் விரட்டி அடிக்க, எங்கள் வாழ்வை மனமாற்றிக்கொள்ள, அன்பு ஆண்டவரே, ஆசீர்வதியுங்கள். எங்கள் வாழ்வில் இருக்கிற அழுக்குகள் அனைத்தையும், அன்பு ஆண்டவரே, நாங்கள் மறந்து விடுகிறோம். இதோ நீர் கொடுத்த இந்த இறைவார்த்தை பகுதி எசாயா 43, இதோ அந்த பகுதியை நாம் மீண்டுமாக நினைவு கூறுகிறோம். இதோ பழைய வாழ்க்கையை நீங்கள் மறக்க செய்தீங்க. இதோ எங்கள் பழைய அழுக்குகள் மறைகிறது. இதோ எங்கள் வாழ்க்கையில் அழுக்குகள் மறைய வேண்டும், எங்களுக்கு உந்துதல் தேவைப்பட்டு ஒரு பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால் அருட்சாதனத்தை மேற்கொள்ள வேண்டும். அருட்சாதனத்தை மேற்கொள்ளுங்கள், தப்பே கிடையாது. ஆண்டவர் மீண்டும் நம்ம எதிர்பார்ப்பது எப்படி சொல்றதுன்னா, அவர் அந்த மனம் இறுதி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் புகழை பாடி அவர் நமது வாழ்வில் செய்த வியத்துகள் சிலரை நினைவு கூறுவதுதான். எப்பொழுதும் நன்றி செலுத்து, எப்பொழுதும் நன்றி செலுத்தி கொண்டு இடைவிடாமல் நன்றி செலுத்தி கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாழ்வைத்தான் ஆண்டவர் என்னிடம் எதிர்பார்க்கிறார். நிலையான செல்வமாகிய ஆண்டவரை தேடுவதுதான் என் வாழ்வு. நினைத்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இதே ஒரு உணர்வோடு அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். கண்களை மூடிக்குவோம். எது தேவையில்லை, ஒரு சின்ன ஒரு அமைதி, ஒரு சிறு அமைதி. கண்களை மூடலாம், இல்லை சிலுவை மட்டும் உத்து பாருங்க, சிலுவை மட்டும் உத்து பாருங்க. ஆண்டவரது கண்களை மட்டும் பாருங்க, வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். அவர் மட்டும் உற்று பார்த்த சிலுவையோ சரி. கண்களை மூடி நமது வாழ்க்கை ஒரு டைம் அலசி பார்க்கலாம். ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில சேர்ச்ச என்ன நல்லது? அவர் எப்படி சொல்றாரு, கரம் பிடித்து ஒவ்வொரு நாள் நடத்திருக்க, அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நானே உன் ஆற்றல் திடன் எல்லாம் சொல்லியிருக்கார். நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுவோம். படுக்கையின் போது விழிப்புகள் எல்லாம் ஆண்டவரை புகழை பாட வேண்டும் என்று திருப்பாடல் சொல்லுகிறது. நம்ம இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இறைமை, ஏதோ இந்த ஒரு சின்ன நல்ல ஒரு பாக்கியம். சவேரியா பாளையம் ஊர்லேயே ஒரு புனிதருடைய பேர். இந்த ஒரு புனிதருடைய பூமி இது. நம்ம பங்குல ஒரு அன்னை மரியாதைய உயரத்துக்கு ஒரு ஆலயம் இருக்குது, பெரிய நாயகி அன்னை. எல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு அபிஷேகம், ஆற்றல் எல்லாம் பொங்கி விளைஞ்சிட்டு இருக்கு. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நீங்க தொட்டிருக்கீங்க, எங்க வாழ்க்கையை வளப்படுத்திருக்கீங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு அமைப்பதற்கான அனுகூலத்தை கொடுத்திருக்கிறீர். நல்ல பிள்ளைகள், நல்ல சூழ்நிலை எல்லாம் இருக்கு. நீர் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம அமர்கின்ற போதும் எழுகின்ற போதெல்லாம் ஒத்து பார்த்துட்டே இருக்கார். ஆண்டவரது பார்வை நம் மீது பதிந்து கொண்டே இருக்கிறது. என் மகனே, மகளே, உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ திங்கிங் அபவுட் யூ. உன்னை பற்றி நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம அதே போல ஆண்டவர் நமக்குன்னு செய்யக்கூடிய அந்த காரியங்களை நினைத்து கொண்டே இருப்போம். ஆண்டவரை மீண்டுமாக அன்பு சொல்லணும். கடவுள் நம்ம அன்பு செய்கிறார். காட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காதல் சொல்ல, ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கிறேன். கடவுளது குரல் எல்லா காதலையும் ஒலிக்குது. நம்ம திருப்பி சொல்லணும், ஜீசஸ், காட், ஐ லவ் யூ, நாங்கள் அன்பு செய்யணும். ஒவ்வொரு நொடி பொழுதுமே இந்த அன்பு குறைவே குறையாது. ஆண்டவர் சொல்கின்ற இந்த வார்த்தையில குறைவே இல்லை, எல்லாம் நிறைவு.
ஆண்டவர் நிறைவானதை நமக்கு கொடுக்கிறார். அந்த நிறைவான கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நமது வாழ்வை நிறைவாக்கி கொள்வதுதான் அவர் அன்புக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சாட்சி. அப்படி தியானித்தவர்களாக ஜஸ்ட் கண்களை மூடி இருப்போம். மீண்டுமாக ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆண்டவரது நற்கரணை அந்த பாதத்திலே அமர்ந்து மீண்டுமாக அவரது அன்பை தியானிப்போம். அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அப்படியே ஆண்டவரை உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுது பணிந்து ஆராதனை செலுத்தும். முடிந்தவர்கள் உங்களுடைய முகம் நெற்றி தரையில் படும்படி வணங்கி அவருக்கு நம்முடைய தொழுகையை செலுத்துவோம். அவரே நம்மை படைத்தவர், அவரே நம்முடைய ஆண்டவர். ஆகவே அவரை மீண்டும் ஒரு முறை ஆராதிப்போம். முடிந்தவர்கள் உங்கள் தலையை நன்றாய் வணங்கி அவரை ஆராதிப்போம். ஆராதனை 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 அன்புமிக்கவர்களே, நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இதோ இந்த நற்கரணை வழியாக எழுந்தருளி வந்திருக்கின்ற நம்முடைய மீட்பரும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு துணையாக தரப்பட்ட தேற்றரவாளர், தோழர், நண்பர், ஆலோசனை கர்த்தர்
ஆகிய தூய ஆவியார் இதோ நம்முடைய இதயத்தில் இருந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான வேளையிலே கடவுள் நம்மை எப்படியெல்லாம் அன்பு செய்தார், எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார், எப்படியெல்லாம் நம்முடைய துன்ப வேளையில் நம்மை நடத்தி வந்தார் என்று யோசித்து அவருக்கு நன்றி சொன்ன நாம் இப்பொழுது ஆண்டவருடைய அருகாமை உணரும் பொழுது நம்முடைய தகுதியற்ற நிலையை எண்ணி பார்க்கின்ற வேளை. பேதுருவின் படகிலே அவர் இடம் கொடுத்த பொழுது நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்ச ஆண்டவரே, ஒரு மீன் கூட கிடைக்கல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தையை நம்பி நாங்கள் வலைய போடுறோம் அப்படின்னு சொல்லி வலைய போட்டப்ப வலைகள் கிழியும் அளவுக்கு அவருக்கு மீன்பாடு கிடைத்தது. அந்த நேரத்திலே பேதுரு உணர்ந்தார், ஆண்டவரே பாவி என்னை விட்டு அகலும் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஆனா பேதுரு அவராவே சொல்றாரு, ஆண்டவரே பாவி என்னை விட்டு அகலும் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆண்டவர் ஒருவேளை திருப்பாடல் ஆசிரியர் கூட ஒருத்தர் எழுதியிருக்கிறார், ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களை நினைவு கூர்வித்தால் உமக்கு முன் யார் நிற்க முடியும் என்று அவர் எழுதியிருக்கிறார். எங்கள் குற்றங்களை நீர் மனதில் கொண்டிருந்தால் உம் முன்னால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் என்று திருப்பாடல் ஆசிரியர் எழுதுகிறார். ஒருவேளை இந்த வேளையில் யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் அவர் முன்னே இருக்கிறோம். நம்முடைய குற்றங்களை அவர் நினைவில் கொண்டிருந்தால் இப்பொழுது நாம் இருக்க முடியுமா? ஆனால் அவர் ஒருபோதும் தீர்ப்பிடுபவர் அல்ல. மண்ணுலகு தீர்வையிடப்பட வேண்டும் என்பதற்காக மனுமகன் வரவில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார். இன்றைய நற்செய்தி வாசகம் கூட அதைத்தான் நமக்கு நினைவுபடுத்த போகிறது. எல்லாரும் அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டு, ஆண்டவரை கையும் மெய்யுமாக பிடிச்சிருக்கிறோம், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொல்லும் வார்த்தை இதுதான், யாருமே உனக்கு தீர்ப்பிடவில்லையா மகளே, நானும் உனக்கு தீர்ப்பிடவில்லை, நீ சமாதானமாய் போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது. ஒருவேளை நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அத்துமீறிய செயல்களை நினைத்து நாம் ஒருவேளை இந்த இடத்திலே நம்முடைய தகுதியற்ற நிலையை உணர்ந்தவர்களாயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது அவருடைய மகனாகவும் அவருடைய மகளாகவும் தான் பார்க்கிறார். எப்படி சிறு குழந்தை நடப்பதற்கு பழகி கொடுக்கிறோமோ, எப்படி சிறு குழந்தை சாப்பிடுவதற்காக அதற்கு ஊட்டி விடுகிறோமோ, எப்படி சிறு குழந்தை அதற்கு நோயால் வாடும் பொழுது நாம் பத்தியம் இருந்து அந்த நோய் தீருவதற்கு அந்த குழந்தைக்கு உதவி செய்கிறோமோ, அப்படித்தான் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிறாராம். ஓசேயா ஆகமத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், என் மகனே உன்னை எப்படி கைவிடுவேன், என் மகளே உன்னை எப்படி கை நெகிழ்வேன். என் இதயம்
உனக்காய் ஏங்குகின்றது, என் இதயம் உனக்காய் ஏங்குகின்றது. என் இரக்கம் பொங்கி பொங்கி வழிகின்றது, என் இரக்கம் பொங்கி பொங்கி வழிகின்றது. எப்படி கைவிடுவே, எப்படி கை நெகிழ்வே, உன்னை எப்படி கைவிடுவே, நான் எப்படி கை நெகிழ்வே. என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவே, என் மகளே உன்னை எப்படி கை நெகிழ்வே, என் மகனே உன்னை எப்படி கைவிடுவே, உன் மகளே உன்னை எப்படி கை நெகிழ்வே. நானே தான் உன்னை குணமாக்கினேன், ஏனோ நீ அறியாமல் போனாயோ. ஒசையா 11 திருவசனம். எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். நானேதான் உன்னை குணமாக்கினேன், ஏனோ நீ அறியாமல் போனாயோ, ஏனோ நீ அறியாமல் போனாயோ. எப்படி கை நெகிழ்வேன், எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி கை நெகிழ்வேன், உன்னை எப்படி கைவிடுவேன். என் மகளே உன்னை எப்படி கைவிடுவேன், என் மகளே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், என் மகனே உன்னை எப்படி கைவிடுவேன், என் மகளே உன்னை எப்படி கை நெகிழ்வேன். இஸ்ராயேல் குழந்தாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. கையிலே ஏந்தி நடத்துகிறேன், கரம் பிடித்து நடக்க உன்னை பழக்குகிறேன். கையிலே ஏந்தி நடத்துகிறேன், கரம் பிடித்து நடக்க உன்னை பழக்குகிறேன். எப்படி கைவிடுவேன், நீ எப்படி கை நெகிழ்வேன், எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி கை நெகிழ்வேன். என் மகனே உன்னை எப்படி கைவிடுவேன், என் மகளே உன்னை எப்படி கை நெகிழ்வேன், என் மகனே உன்னை எப்படி கைவிடுவேன், என் மகளே உன்னை எப்படி கை நெகிழ்வேன். 4 திருவசனம். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். பரிவு என்னும் கயிறுகளால் பிணைத்துக் கொண்டேன், பக்கம் சாய்ந்து உணவு நான் ஊட்டுகிறேன். பரிவு என்னும் கயிறுகளால் பிணைத்துக் கொண்டேன், பக்கம் சாய்ந்து உணவு நான் ஊட்டுகிறேன். எப்படி கைவிடுவேன், நான் எப்படி கை நெகிழ்வேன், உன்னை எப்படி கைவிடுவேன், நான் எப்படி கை நெகிழ்வேன். என் மகள்
எப்படி கைவிடுவேன்? என் மகளே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் மகளே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? 8ஆம் வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி அதீமாவை போலாக்குவேன்? செபோயிமுக்கு செய்தது போல் உனக்கு செய்வேனோ? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவிருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். முடிவில்லாத அன்பு நான் காட்டியுள்ளேன். பேரன்பால் உன்னை ஈர்த்து கொண்டேன். முடிவில்லா அன்பு நான் காட்டியுள்ளேன். பேரன்பால் உன்னை ஈர்த்து கொண்டேன். எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி கை நெகிழ்வேன்? என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் மகளே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் மகளே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? முடிவில்லாத அன்பு நான் காட்டியுள்ளேன். அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் நம் மீது காட்டியுள்ள இரக்கம், அன்பு, அது முடிவில்லாதது, அது நிலை பெயராதது, அது மாறாதது, அது நேற்றும் இன்றும் என்றும் ஒரே போன்றது. ஆண்டவருடைய இரக்கம் நேற்று ஒன்று இன்று ஒன்று என்று அல்ல. நாம் நல்லவர்களாயிருக்கும் பொழுது ஒன்று, நாம் தீயவர்களாயிருக்கும் பொழுது ஒன்று அல்ல. ஆண்டவருடைய இரக்கம் மாறாதது. அந்த இரக்கம் மாறாமல் இருப்பதனால் மட்டுமே நாம் இப்பொழுது அவர் முன்னிலையிலே மண்டியிட்டு இருக்க முடிகிறது. இந்த நிலை பெயராத மாறாத இந்த அன்பில் நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோம். சக்கேயு அப்படி சொன்னான். ஆண்டவரே, அவர் ஒண்ணுமே பேசல சக்கேயு கிட்ட. சக்கேயு, சீக்கிரமாப்பா, நான் உன் வீட்டில் சாப்பிடணும் இன்னைக்கு அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். ஆனால் அவனாகவே அந்த அன்பின் முன் நிலை குலைந்து போனான். ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்து நான் பெற்றிருந்தேன் என்றால் அதை நான் 4 மடங்கு திருப்பி செலுத்தி விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவனாகவே மனம் மாறுகிறான். ஆண்டவருடைய அன்பு நம்மை தீர்ப்பிடுவதற்காக இங்கே கூட்டி வரவில்லை. ஆண்டவருடைய அன்பு நம்மை கட்டி எழுப்புவதற்காக, நம்முடைய தீமைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக, நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் நம்மை இங்கே கூட்டி வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை உற்றுப்பார். அவர் உனக்கு விடுதலை கொடுக்கின்ற நேரம். நாமவே நம் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது. யாராலுமே முடியாது. நாம் அற்ப மனிதர்கள் என்பது அவருக்கு தெரியும். நாம் வெறும் சதை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் நம் வலுவற்ற நிலையில்
நமக்கு தன் தூய ஆவியாரை கொடுத்து நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். நம்மை காலூன்றி நிற்கச் செய்கிறார். செத்து போன பிணங்களாய் கூட அல்ல, எலும்பு கூடுகளாய் இருக்கின்ற நம்மீது அவர் ஊதி நம்மை காலூன்றி நிற்கச் செய்கிறார். இந்த தவக்காலத்திலே இதைத்தான் இந்த அருளை தான் நாம் அனுபவிக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்தி, இயேசுவே, நானும் கூட அந்த எலும்பு கூட போல இருக்கிற ஆண்டவரே, நானும் கூட, அதுவும் ஒழுங்கான எலும்புகள் அல்ல, கழன்று போன எலும்புகள், இங்கொன்றும் அங்கொன்றுமாய் சிதறி கிடக்கின்ற எலும்புகளாய் இருக்கிறேன். ஆண்டவரே, என் மீது உம்முடைய தூய ஆவியாரை ஊதும் சுவாமி. தூய ஆவியாராகிய உம்முடைய அன்பை என் மீது பொழியும் ஆண்டவரே. முடிவில்லாத உம்முடைய அன்பினால் என்னை அணைத்துக் கொள்ளும், இழுத்து அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்பீர்களா? உங்கள் கரங்களை ஆண்டவரை நோக்கி நீட்டு கேளுங்கள். எஸ்ப்பா, என்னை உம்முடைய அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய தூய ஆவியாரால் என் உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய அன்பால் என் உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே. கேட்பீங்களா? வாய் விட்டு கேளுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய அன்பால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியாரால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே என்னை நிரப்புங்க சாமி. இயேசுவே நிரப்புங்க. நான் ஆண்டவரே வளர்ந்த எலும்புகளாய் இருக்கிறேன் சுவாமி. இயேசுவே, என்னை காலூன்றி நிற்க செய்யும். இயேசுவே, என்னை வலுவூட்டும். எனக்கு வலு ஊட்டி என்னை நிற்க செய்யும் ஆண்டவரே. காலூன்றி நிற்கணுமே, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. கரங்களை உயர்த்தி கேட்போம். இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. அன்புமிக்கவர்களே, ரோமியருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நம் மீது பொழியப்பட்டுள்ள தூய ஆவியாரால் நம்முடைய உள்ளங்களில் கடவுளின் அன்பு பொழியப்பட்டுள்ளது என்று சொல்லி, தூய ஆவியார் வழியாகத்தான் கடவுளுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே எழுந்து நின்று நாம் இந்த பாடலை பாடும் பொழுது, ஆண்டவரே, அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நீர் உயிர் கொடுத்தீரே, அந்த உலர்ந்த எலும்புகள் மீது நரம்பால் போர்த்தினீர், சதையால் போர்த்தினீர், ஆண்டவரை தோலை கொடுத்தீர், அது ஆண்டவரை வலுப்பெற்று எழுந்து நின்றது. அதன் மீது உம்முடைய உயிர் மூச்சை ஊதி அதை நீர் எழுப்பி நிற்க செய்ததை போல ஆண்டவரை எங்களையும் நீர் நிற்க செய்தருளும் என்று சொல்லி, எங்களுக்கு வலுவூட்டி எங்களை நிற்க செய்தருளும் என்று சொல்லி, என் வலுவற்ற நிலையிலே தூய ஆவியாரை எனக்கு துணையாய் கொடுத்து என்னை காலூன்றி நிற்க செய்தருளும் என்று சொல்லி நாம் இந்த பாடலை ஒரே மனதோடு எழுந்து நின்று ஜெப சிந்தையோடு பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும்,
ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஐயா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. கரங்களை உயர்த்துவோம். ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தோழினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. தோழினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. மீண்டும் ஒரு முறை கேட்போம். தோழினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. ஜெபிப்போம். தோழினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. அசைவாடும் ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஆண்டவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும், உம்முடைய மன்னிப்பினால் என்னை நிரப்பும். தீர்ப்பிடாத ஆண்டவரே, நான் இந்த உலகத்திற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்பதற்கே வந்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நான் நோயற்றவர்களுக்காக அல்ல, நோயுற்றவருக்கே வந்தேன் என்று சொன்னீரே. என்னை அல்லவா நீ தேடி வந்தீர், நோயுற்ற என்னை அல்லவா ஆண்டவரே நீ தேடி வந்தீர். உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் திரும்ப தேவையில்லாதவர்களை விட்டுவிட்டு மனம் திரும்ப தேவையான இந்த ஒரே ஒரு ஆட்டை தேடி வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. நான் இப்படியே அழிந்து விட நீர் மனம் இல்லாமல் ஆண்டவரே எனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு ஆண்டவரே என்னை குளிப்பாட்டி, எனக்கு புத்திய உடை, எனக்கு புத்தம் புதிய ஆடையை உடுத்தி, ஆண்டவரே என் காலுக்கு செருப்பும் என் கைக்கு மோதிரமும் அணிவித்து என்னை அணைத்து கொண்டு, இதோ என் மகன் உயிரோடு வந்து விட்டான், இறந்து போயிருந்த இவன் உயிரோடு எழும்பி விட்டான் என்று சொல்லி கொழுத்த கன்றை அடியுங்கள் என்று ஆண்டவரே விருந்து வைத்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யார் ஆண்டவரே இப்படி செய்ய முடியும்? யாரால் இப்படி என்னை ஏற்றுக்கொள்ள முடியும்? நீர் ஒருவர் மட்டுமே என்னை இப்படி செய்ய முடியும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. நன்றி சொல்லுவீர்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்தி, உங்கள் குரலை எழுப்பி, உங்கள் முழு இதயத்தோடு, உங்கள் முழு ஆத்மாவோடு, முழு வலிமையோடு, முழு அன்போடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இயேசுவே நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்வதற்காய், அரவணைப்பதற்காய் ஆண்டவரே நன்றி சுவாமி. என்னுடைய மகனாய் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. அபிஷேகத்தை நிலைத்திருக்கிற நன்றி ஆண்டவரே. மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிற நன்றி ஆண்டவரே. ஒரு அளவற்ற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஆவியால் புது பலனை கொடுத்திருக்கிறேன், ஆற்றலை கொடுத்திருக்கிறேன்.
நன்றி ஆண்டவரே. உமது பார்வையால் உமது தேசத்தால் அன்பை ஆண்டவரே நிரப்புகிறேன். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறாய். பாடுவோம். உன்னை எண்ணாத என்னை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். அப்படி மண்டியிட்டு ஆழ்ந்த அமைதியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கேயோ தூரத்தில் ஆழத்தில் சதுப்பு நில சேற்றில் மாட்டிக்கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் கை தூக்கி எடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே. அது சதுப்பு நிலம். நாம் எவ்வளவு முயன்றாலும் ஆழத்திற்கு தான் போக முடியுமே ஒழிய மேலே வர முடியாது. எவ்வளவு அதிகமாய் முயல்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் ஆழம் செல்வோம். ஆனால் ஆண்டவர் நம் பக்கமாய் குனிந்து தன்னுடைய கரத்தை நீட்டி நம்மை மீட்டு கொண்டார். Jesus, we praise you, Lord. அதற்காகவே இந்த இயேசு அனுப்பப்பட்டார். அதற்காகவே இந்த இயேசு அடிக்கப்பட்டார். அதற்காகவே இந்த இயேசு ரத்தம் சிந்தினார், கசையடிபட்டார், நார் நாராய் கிழிக்கப்பட்டார். ஏசாயா எழுதுகிறார், காண்போர் பார்ப்பதற்கான அழகு அவருடைய முகத்திலே இல்லை, அவரை பார்க்க முடியாதபடி அவர் நார் நாராய் கிழிக்கப்பட்டிருந்தார். பார்த்தவர்கள் முகத்தை மூடிக்கொள்ளும்படி அகோரமாய் அவர் பாடுகள் பட்டார். இதற்காக மட்டுமே, நம்மை மீட்பதற்காக மட்டுமே, நம்மை இந்த சதுப்பு நில சேற்றிலிருந்து தூக்கிவிட வேண்டும் என்பதற்காக மட்டுமே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி இயேசுவே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி இயேசுவே. அன்புமிக்க சகோதரனே, இன்னும் 2 வாரம் இருக்குது. இந்த ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் இன்னும் நனைய வேண்டும் என்றால் போய் எழுந்து ஒரு குருவிடத்திலே நல்ல பாவ அறிக்கை செய்வோம். ஒரு நல்ல பாவ அறிக்கை செய்யும் பொழுது இந்த ராயப்பர் சொன்னார்ல, பேதுரு சொன்னார்ல, ஆண்டவரே நாம் பாவி சாமி, என்னை விட்டு நீங்க அகன்று விடுங்கள் என்று சொன்ன பொழுது அவருடைய அன்பை இன்னும் அதிகமாய் அவர் நேசித்தார். ஆண்டவருடைய அன்பு நம்மளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அன்பிலே நாம் இன்னும் அதிகம் 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 நனைய வேண்டும் என்று சொன்னால், அந்த ராயப்பர் பேதுரு சொன்னது போலவே நாமும் ஒரு நல்ல பாவ அறிக்கை செய்து விடுவோம். இந்த வாரத்திலேயே முடிஞ்சவரைங்க, இந்த வாரம் முடியலனா கூட அடுத்த வாரத்துக்குள்ள அல்லது இப்பயே கூட உணர்த்தப்படுகிறவர்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் ஒன்று செஞ்சிருவோம். ஆண்டவர் நம்மை தீர்ப்பிடுவதற்காக வரவில்லை சகோதரனே. ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அதுவும் நிறைவான வாழ்வை, நிறைவான வாழ்வை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதோ நம்மை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே ஆண்டவரிடத்திலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் நொறுக்கப்படவில்லை, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மட்டும்
அவர் தண்டிக்கப்படவில்லை. எசாயா இன்னும் ஒன்றை கூடுதலாக சொல்லுகிறார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது என்று சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பிணிகளை அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். இந்த வேளையில் நம்முடைய நோய்களை, நம்முடைய பிணிகளை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். 38 ஆண்டுகள் நடக்க முடியாமல் இருந்தவனை, ஐயோ நான் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் இறங்கிடுறாங்க, முடிஞ்சவங்க எல்லாம் இறங்கி குணமாய் போயிடுறாங்க, என்னால முடியல என்று சொன்ன அவனை நோக்கி ஆண்டவர், உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்று சொன்னார். 38 வருஷம் நடக்க முடியாதவன் எழுந்து ஓடுனான். இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த வெள்ளை அப்பத்திலே தன்னை சுருட்டி கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவர் தான் அதை செய்தார். 12 ஆண்டுகள் பெரும்பாட்டினால் வருந்திய அந்த பெண் அவருடைய ஆடையை தொட்ட மாத்திரத்திலே குணமடைந்தாள். இதோ இந்த வெள்ளை அப்பத்திலே இருக்கின்ற இதே ஆண்டவருடைய ஆடையை தான் அவள் தொட்டாள். பார்த்திமேயு குருடன், தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமாயிரம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் அருகிலே நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்ட அதே ஆண்டவர் கொஞ்சம் கூட அவருடைய சக்தியில் குறைவு கிடையாது, கொஞ்சம் கூட அவருடைய நன்மைத்தனத்தில் குறைவு கிடையாது, கொஞ்சம் கூட அவருடைய வல்லமையில் குறைவு கிடையாது. அங்க இருந்த அதே ஆண்டவர் இதோ நம் முன்னிலையில் இந்த பீடத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். உனக்கு நம்பிக்கை உண்டென்றால் அவரிடத்திலே கரத்தை நீட்டி உனக்கு தேவையான குணத்தை நீ பெற்றுக்கொள். நீ நம்புகிறாயா என்பது மட்டும்தான் இப்ப இங்க விஷயம். நீ நம்பினால் ஆண்டவரை நோக்கி கேள், ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக மரித்ததோடு என்னுடைய நோய்களையும் பிணிகளையும் ஏற்றுக்கொண்டீரே, இந்த வேளையிலே ஆண்டவரே என்னுடைய நோய்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடு, என்னுடைய பிணிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடு. உன்னுடைய வீட்டிலே நோயால் பிணியால் வாடிக்கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக்கொடு. உன்னிடத்திலே செபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடு. ஆண்டவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற அதே அருள் இப்பொழுது நம்மை குணமாக்கட்டும். அவர் விரும்பினால் நாம் நலமடைவோம். ஆண்டவரே நீர் விரும்புவீராக. சுவாமி நீர் விரும்பினால் எங்களுக்கு நலம் கொடுப்பீராக. ஆண்டவரே இன்றைய இறை வார்த்தை முதல் வாசகத்தில் சொன்னது, புது வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதானே பார்த்தோம். உலர்ந்தில் நம்ம தனித்தனியா பிச்சு போட்டிருந்தாலும் ஆண்டவர் ஆவியா நம்மை மீண்டுமாக ஒன்று சேர்த்திருக்கிறார். நம்ம மீண்டுமாக புது படைப்பாக உருமாக்கி இருக்கிறார். நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரது பார்வை நம்ம மீது பதிந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாம் விலையேற பெற்றவர்கள், பாக்கியமானவர்கள், பேறு பெற்றவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். இந்த அபிஷேகத்தை நாம் உணர வேண்டும். நம்ம எல்லா நாளும் எப்படி சொல்றது, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா என்ற ஒரு கேள்விதான். காலை எழுகின்றது போது மாலை தூங்குகின்ற வரை மீண்டுமாக எப்படி சொல்ற, இரவு நேரங்கள் சரி பகலிலும் சரி ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரை நாம் சிக்கென பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவரில் மகிழ வேண்டும். அதுதான் நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எனவே அனைவரும் எழுந்து நின்றோ இல்லது அமர்ந்தோ கை தட்டி இந்த பாடலை மகிழ்ச்சியில் இணைந்து பாடுவோம். தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நீலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே.
தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலமூட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. நமது வாழ்க்கையில பாதை தெரியாம இருந்தாலும் எல்லாத்திலும் பாதை காட்டக்கூடியவன், நமக்கு ஓடைகளை சென்று செய்பவன், அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குகிறவன். நமது பார்வை கண்ணு நல்லா தெரிஞ்சாலும் கூட நம்ம தெரிந்தே குழியில விழுகின்ற மாதிரி பல சூழ்நிலைகள் நமது வாழ்க்கையில வந்து போக தான் செய்யுது. ஆனால் நமது பார்வை மீண்டும் தெளிவாக்குகிறார், நிறைவாக்குகிறார், குறைவிலிருந்து நிறைவை அளித்து செல்கிறார். ஆண்டவரது அன்புக்கு ஈடு இல்லை, அவர் இரக்கத்திற்கு ஈடு இல்லை. எல்லாம் ஆண்டவரது கொடை, நமது வாழ்க்கை ஆண்டவரது கொடை. நம்ம நமது எல்லாமே ஆண்டவர் தான். ஆண்டவரை மகிழ்ந்து புகழ்ந்து மீண்டும் பாடுவோம். பாலையில் பாதையும் பாழ்விழிவோடு தோன்றிடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழியாழ்வர் மேன்மையை எவர் சொல்வார். பாலையில் பாதையும் பாழ்விழி ஓடை தோன்றிடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழியாழ்வர் மேன்மையை எவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் தீரவாரோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவமாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழும்பிடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பிரியமானவர்களே, ஆண்டவர் பாத நமது ஒப்பு கூட ஜெபிப்போமா? முழந்தால் படிகிறோம், ஆண்டவர் மற்றும் ஒற்று நோக்குவோம். இதோ புது படைப்பு, நமது வாழ்வினுடைய தேவைகள் அத்தனையும் அறிந்த தெய்வம் இதோ நமது மத்தியிலே இருக்கிற இதோ இந்த நக்கரனை அவளை தொடங்கியது முதல் அவரது பார்வை நம் மீது பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பிரசன்னம் நம்மை தழுவி கொண்டிருக்கிறது. அவர் நம்மை அணைத்து கொண்டிருக்கிறார், முத்தமிட்டு கொண்டிருக்கிறார். அதோ அவரது இரக்கத்தால் நாம் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமது மன காயங்களை அவர் மீண்டும் கட்டி ஐயோ இந்த தேவைகள் இந்த நமது ரத்தத்தை எல்லாம் துடைத்து மீண்டுமாக பலம் கொண்ட ஒரு மனிதனாக நம்ம படைக்கிறார்.
இதோ ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் நினைத்து பார்ப்போம். இதோ அவர் நம்ம வாழ்க்கையில செய்கின்ற அபிஷேகங்களை, அதிசயங்களை நினைத்து பார்ப்போம். இதோ இந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதோ ஆண்டவரே, ஆண்டவரே உமது இரக்கம் தேவை. எப்படி இந்த இறை வார்த்தையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அத்தனை பேரும் அதிசயத்தை பெற்றுக் கொண்டார்கள். நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவரே எனக்கு குணம் தேவை, ஆண்டவரே எனக்கு இது தேவை என்று யார் யாரெல்லாம் ஆண்டவரை அணுகினார்களோ வெறுங்கையரா யாருமே திரும்பி போகல. இதோ நாம் அதே வேகத்தோட, அதே உத்வேகத்தோட, நம்பிக்கையோட எதிர்நோக்கினுடைய பயணிகளாக, ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக நமது உள்ளத்தை ஆண்டவர் பாதம் ஏறெடுத்து வைப்போமா? இதோ ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். நமது மன கவலைகளை, குறைகளை, நமது தேவைகளை எல்லாத்தையும் இறக்கி வைப்போம். ஆண்டவரது அபிஷேகத்தால் நிரப்ப அவர்கிட்ட வரம் கேட்போம். ஆண்டவர் வரம் கேட்போம், வாய் விட்டு ஜெபிப்போம். யாரையும் பேக்க தேவையில்லை, யாரையும் பார்க்க தேவையில்லை, மற்றவங்களுடைய குரல் நமக்கு காதுக்கு தேவையில்லை. நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேன், ஆண்டவர் என் குரலை உற்று கேட்கிறார், ஆண்டவர் உற்று கேட்கிறார், அவன் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எனவே ஆண்டவரை நோக்கி நம்ம இதயத்தை திறந்து வைப்போம். ஆண்டவருடைய நம்ம வார்த்தைகளால், நமது அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளால் நம்ம அவர்கிட்ட பேசுவோம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இதோ இதை தேற்றுகிறவரே, என்னை உருவாக்குகிறவரே நன்றி இயேசுவே. இதோ உமது ஆவியாரை கொடுத்து இதோ எங்களை மீண்டுமாக கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறேன். நாங்கள் எவ்வளவு தூரம் தான் தொலை தூரம் சென்றாலும் உமது பார்வை எங்கள் மேல் பட்டுக்கொண்டே இருக்கிறது. உமது அனுகூலத்தால் நாங்கள் உமது பிரசன்னத்திலிருந்து தொலைந்து போகாமல் உமது அருகாமையிலே மீண்டுமாக கூட்டி எழுப்புகிறேன். இதோ உமது தொலைந்த ஆடுகளை நீ தோள் மீது சுமந்து மகிழ்ச்சி அடைந்திரே அன்பு ஆண்டவரே. அதே போல் எங்கள் அனைவரையும், எங்கள் குடும்பங்களையும் தோள் மீது சுமந்து செல்கிறீர் ஆண்டவரே. நன்றி கூறுகிறோம். இதோ எங்கள் வாழ்வில நாங்கள் ஏங்கி கிடக்கிற அத்துணை விதமான தோல்விகளையும், பயங்களையும், வெறுப்புகளையும் எல்லாத்தையும் பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ வெளிச்சமாக இரும் ஆண்டவரே. இதோ உமது வார்த்தையால் இந்த உலகமே உருவானது. உமது ஒரு வார்த்தையால் எங்கள் வாழ்வானது வெளிச்சம் பெற, எங்கள் வாழ்வானது மீண்டும் கட்டி எழுப்பப்பட, எங்கள் வாழ்வில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மறைய அன்பு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ தவ காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றாம் அழகிய காலத்தால், இதோ இந்த நேரத்தால் எங்களை வாழ்வை மீண்டுமாக புது படைப்பாக, புது பெலன் கொண்டதாக மாற்றுகிறீர். நன்றி ஆண்டவரே. இதோ எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு அழுக்குகள் மறைவதற்கான, அதை மறைந்து போக செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறேன். நன்றி இயேசுவே. இதோ மீண்டுமாக எங்களுக்கு மோதிரம் அணிவித்து, இதோ எங்கள் வாழ்வில் நாங்கள் இழந்தவைகளை மீண்டும் கட்டி எழுப்பி, இதோ எங்கள் வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இதோ எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வார்த்தை ஒப்பு கொடுக்கிறோம். கடன் தொல்லைகளாக இருக்கட்டும், மன போராட்டங்களாக இருக்கட்டும், இதோ உறவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், கண்ணீர்களாக இருக்கட்டும், கவலைகளாக இருக்கட்டும், இதோ குடும்ப ஒற்றுமைக்குள்ள இருக்கிற காரணங்களாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய இறுக்கமான அந்த சூழ்நிலைகள் அன்பு ஆண்டவரை அத்தனை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ புது படைப்பாக மாற்றும். இதோ நாங்கள் சென்று மீண்டும் ஒப்புரவாக்கக்கூடிய சத்தியை கொடுவோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் ஏதோ இருக்கக்கூடிய மனிதர்களை மன்னிக்கக்கூடிய அருளை எங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவரே. மனம் திரும்பக்கூடிய ஆற்றலை கொடுங்கள் ஆண்டவரே. இதோ இந்த ஆலயத்திற்கு தினம் நாடி வருவதற்கான ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. இதோ இந்த ஆலயம் தான் எங்கள் வாழ்வுடைய ஆதாரம் என்பதை நாங்கள் உள்ளார உணர்ந்து கொள்ள எங்களை அன்பு ஆண்டவரை கட்டி எழுப்புங்கள் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் முழுவதும், இதோ இந்த பங்கு முழுவதும், இதோ இங்க இருக்கக்கூடிய சமூகம் முழுவதும் இதோ அருள் அடையாளத்திலே நாங்கள் நிலைத்திருந்து வாழ்வதற்கான ஆசிரியை கொடுக்கும் ஆண்டவரே. இதோ எப்படி திருமுழுக்கால் எங்களை ரட்சித்தீரோ, எங்களை திருமுழுக்கால் பெயர் சொல்லி அழைத்தீரோ, இதோ எங்கள் பெயர்களை உச்சரிக்கின்ற பொழுதெல்லாம், நாங்கள் இந்த ஆலயத்திற்குள்ளே வருகின்ற பொழுதெல்லாம் அன்பு ஆண்டவரே உமது அபிஷேகத்தையும், உமது குணத்தையும், ஆறுதலையும், தேறுதலையும், ஆற்றலையும் நாங்கள் நிரம்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் அறியணும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இதோ மீதும் சொல்ல முடியாத வழிகளாக இருந்த சரி, வேதனைகளாக எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ உமது நிறைவை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நன்றி கூறுகிறோம். இதோ எங்கள் மனக்குமரல்கள், இதோ குழந்தைக்குரிய மனநிலை நாங்கள் எழுப்பி இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை அறிந்த தெய்வம் நீர், எங்கள் குறைகளை தெரிந்த தெய்வம் நீர். அன்பு ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இதோ நீங்கள் எங்களுக்கு புது வாழ்விற்கான வழியை எங்களுக்கு செய்து வைத்துட்டு நாங்கள் எல்லாம் மறக்கவில்லை, நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம், கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறோம். இதோ நீர் எங்களுக்கான விடியலை கொடுத்திருக்கிறேன். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். இதோ எங்கள் உள்ளத்திலே, எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய அத்துணை விதமான விண்ணப்பங்களையும் உம் பாதம் வைத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நாதரே. ஆமென்.
இறுதி ஆசிற்காக அப்படியே முழந்தால் படியிடுவோம். அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.